देशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयापनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतः तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं जरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। गुरुमुखमनधीत्य वेदानशेषान् नरपतिपरिक्लृप्तं शुल्कमादातु गामः श्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि। పెరియాళ్వార్లు రచించినటువంటి పెరియాళ్వార్ తిరుమొഴി అనే దివ్య ప్రబంధంలో 3వ పత్తులో 9వ దశకాన్ని మనం ఈనాడు నేర్చుకోబోతున్నాం. అద్భుతమైనటువంటి దశకం ఇది. ఆంజనేయ స్వామి బుద్ధిర్బలం యశోధైర్యం నిర్భయత్వం అరోగత అజాడ్యం వాక్పటుత్వం చ హనుమత్స్మరణాత్ భవేత్ అని చెప్పిన రీతిగా ఆంజనేయ స్వామి వారు సీతమ్మను వెతుకుతూ లంకా నగరానికి వెళ్ళి తన గురించి చెప్పుకునేటువంటి ఒక సన్నివేశం ఘట్టం అన్నమాట. దీన్ని మనం చక్కగా నేర్చుకుంటే మనకు మంచి ఉత్తమమైనటువంటి మార్గం ఏర్పడుతుంది. అలాగే ఇక్కడ ఒక పక్క గోపికా భావాన్ని పొందినటువంటి విష్ణుచిత్తుల వారు ఒక పాసురంలో కృష్ణ వైభవాన్ని, మరొక పాసురంలో వైభవాన్ని అనుభవిస్తూ ఉన్నారు. 1, 3, 5, 7, 9 పాసురాలు శ్రీకృష్ణుని విషయంగా ఉంటే 2, 4, 6, 8, 10 పాసురములు దశరథ నందనుని విషయంగా ఉన్నది. అంటే ముందు నందనందనుని వైభవ ప్రతిపాదకమైనటువంటి పాశురాలు. ఇప్పుడు చెప్పేది ఆ పాశురాలు ఇవి అన్నీ కూడా రామచంద్రుని దశరథ నందనుని యొక్క విషయంగా ఉన్నవి. ఒకే కాలంలో భిన్న భిన్నమైనటువంటి గుణానుభవాన్ని కలిగిన గోపికల యొక్క దశను పొంది పెరియాళ్వార్లు ఎంతో అద్భుతంగా ఈ పాసురాలను మనకు అనుగ్రహించారు. இதுல முக்கியமா 3ஆம் பத்துல இது நமக்கு 9வது தசகம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பெரியாழ்வார் 1, 3, 5, 7, 9 பாசுரங்கள்ல கண்ணபிரானை அனுபவிக்கிறார். 2, 4, 6, 8, 10வது இந்த 5 பாசுரங்கள்னாலே ராமபிரானை அனுபவிக்கிறார். இது ரொம்ப நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தசகம். அந்த தசகத்தை இப்பொழுது பார்க்கலாம். நம்ம முரளி கிருஷ்ண గారు என்னாதன் தேவிக்கு మురళీ కృష్ణ గారు అడిగాను స్వామి. ఎన్నాదన్ దేవిக்கு அன்று அன்று இன்பப் பூயாதாள் தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை
வண்ணாத புள்ளா வல்நாதப் புள்ளால் வலியப் பறித்திட்ட வலியப் பறித்திட்ட என் நாதன் வன்மையை என் நாதன் வன்மையை பாடிப்பற பாடிப்பற எம்பிரான் வன்மையை என்பிரான் வன்மையை பாடிப்பற பாடிப்பற தேவகி கார் என் வில் வலி கண்டு என் வில்பல் கண்டு ஓ என்று ஓயன்று எதிர் வந்தான் தன் எதிர்கொண்டான் தன் வில்லினோடும் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி அவத்தை எதிர்வாங்கி முன்வில் வலித்து முன்பில் வலித்தோ முதுபெண் முதுபெண் உயிருண்டான் தன் உயிர் உண்டான் தன் வில்லின் வன்மையை வில்லின் வன்மையை பாடிப்பற பாடிப்பரா தாசரசி தன்மையை ஆசரதி தன்மையை பாடிப்பற பாடிப்பரா விஜயகாரு உறுப்பினை நங்கையை உறுப்பினி நங்கையை தேர் ஏற்றிக் கொண்டு தேரேற்றிக் கொண்டு விருப்புற்று அங்கேக அங்கேக விருப்பினை நங்கை தேரேற்றி விருப்பு தங்கேதான் விரைந்து எதிர்வந்து தெருக்குற்றான் செருக்குற்றான் வீரம் சிதைய வீரம் சிதைய டபுள் தலையை தலையை சிறைத்திட்டான் வன்மையை சிறை பாடிப்பற பாடிப்பர தேவகி சிங்கத்தை தேவகி சிங்கத்தை பாடிப்பற பாடிப்பர கோதாகி வேடம் மாற்றுத்தாய் சென்று மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ எம்பிரான் என்று அழ கூற்றுத்தாய் சொல்ல கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன குடியவனும் போன சீற்றமில்லாதானை சிற்றம் இலாதானை பாடிப்பற பாடிப்பற ஸ்ரீரமணாடனை சீதை மணாளனை పాడిప్పర పాడిప్పర నెక్స్ట్ దేవకి గారు చెప్పండి పంచవర తూదన கண்டவர் தூதனாய் பாரதம் கை செய்து அரசம் கை செய்து நஞ்சுமிழ் நங்குமிழ் நாகம் கிடந்த நாகம் இழந்த நற்பொய்கை புக்கு பொய்கை பூக்கு பஞ்ச பணத்தின் மேல் அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த ஆயண்டிட்டு அருள் செய்த அஞ்சனவண்ணனை கணவனனை பாடிப்பற பாடிப்பரா சிங்கத்தை அசையத்தை தன் சிங்கத்தை சிங்கத்தை పాడిప్పర పాడిప్పరా శ్రీనివాస్ గారు ఎక్కడ పోయారు? శ్రీనివాస్ ఈయుణ్ణి లేదాయన ராதா சொல்லுங்க. முடி ஒன்றி ராதா சொல்லுங்கம்மா. ராதா வீரராகவன் சொல்றேன். முடி ஒன்றி முடிவொன்று மூ உலகங்களும் ஆண்டு உலகங்களும் ஆண்டு
உன் அடியே அடியேற்கு அடியேற்கு அருள் என்று அருள் என்று அவன் பின் தொடர்ந்த அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து படியில் குணத்து பரத நம்பிக்கு வரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை அன்று அடிநிலை நீண்டான் ஆடிப்பர பாடிப்பர அயோத்தியர் கோமானை அயோத்தியர் பெருமானை ஆடிப்பர பாடிப்பர முரளி கிருஷ்ணகாரு காளியன் பொய்கை பாடியன் பொய்கை காளியன் பொய்கை கலங்கப் பாய்ந்திட்டு கலங்கப் பாய்ந்திட்டு அவன் நீள்முடி ஐந்திலும் அவன் நீள்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து நின்று நடம் செய்து மீள அவனுக்கு மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் அருள் செய்த வித்தகன் தோள்வலி வீரமே பாடிப்பர தோள்வலி வீரமே பாடிப்பர தூமணி வண்ணனை பாடிப்பர தூமணி வண்ணனை பாடிப்பர போதாகார் ஆர்க்கிடம் தம்பிக்கு தார்க்கு இளம் தம்பிக்கெவோ சீந்து அழ்சேர்ந்து கண்டகம் நூற்றவள் தண்டகம் நோற்றவள் சொல் கொண்டு போகி சொல் கொண்டு போகி நுடங்கிடை நொடுங்க இடை சூர்பனகாவை சூர்பனகாவை செவியொடு மூக்கு செவிடு மூக்கு கவிந்தா அவள் அர்க்க அறிந்தானை ஆர்க்க அறிந்தானை பாடிப்பரா அயோத்திக்கரசனை அயோத்திக்கு அரசனை ஆடிப்பர పాడిప్పరా ఎవరు చెప్పాలి విజయ గారు మాయ தகடமுதைத்து மாயச்சகடமுதைத்து மறுதிருத்து மறுதிருத்து அயர்களூடு போய் அயற்களோடு போய் ஆனிரை காத்து ஆனிரை காத்து அணிவேயின் குழலூதி அணிவேயின் ஊதி வித்தகனாய் நின்ற சித்தகனாய் நின்றான் ஆயர்களே தினை பாடிப்பர ஆயர்கள் ஏத்தினை பாடிப்பர ஆனிர மெய்த்தானை பாடிப்பர ஆனிரை மேய்த்தனை పాడిப்பర అలా చెప్పలేదే సావర్ని ఇంతకుముందు చేసి ఈయుడిని అలేదే ఈయుడిని శ్రీనివాస్ గారు అడియన్ ఈ రోజు కొద్దిగా వింటాను అడియన్. ఓకే 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 నెక్స్ట్ ఎవరు రాధా காரார் கடலை அடைத்திட்டு ஆறார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி ஓராதான் பொன்முடி ஒன்பதோடொன்றையும் தம்பிக்கே நேராம்பிக்கு நீடரசீந்த கீழரசிந்த ஆறாமுதனை பாடிப்பர ஆறாவமுதனை பாடிப்பர அயோத்தியர் வேந்தனை பாடிப்பர అయోధ్యర్ వేందனை పాడిపర ఏమన్నా చెప్తారా? చెప్పిన వాళ్ళే చెప్తున్నారు. స్వామి కృప స్వామి మీ అనుగ్రహం. సరే చెప్పండి అమ్మా పోదా. నందన్ మొదలయ్యై నందన్ మొదలయ్యై தனை நபின்று காக்குத்தனை நபின்று பரந்த உந்தி பரந்த ஒளி ஒளி இழையார்கள்
ஒளி இளையார்கள் சொல் சொல் செந்தமிழ் தென்புதுவை செந்தமிழ் தென்புதுவை விட்டு சித்தன் சொல் விட்டு சித்தன் சொல் ஐந்தினோடைந்தும் ஐந்தினோடைந்தும் வல்லார்க்கு வல்லார்க்கு அல்லல் இல்லையே அல்லல் இல்லையே என்னா என்னாதன் என்வில் உருப்பிடி மாத்து உருப்பிணிமாற்று பஞ்சவர் முடி தாய் பஞ்சவர் முடி காளியந்தார்க்கு காளியந்தார்க்கு மாயக்காரார் நந்தன் நெறி ஆழம் மாயக்காரார் வந்தன் நெறிந்தா உயாழ்வார் திருவடிகளே சரணம். என்னாதன் தேவிக்கு அந்நின்பப் பூயாதாள் தன் நாதன் காணவே தன் பூமரத்தினை வண்ணாத புள்ளால் வலியப் பறித்திட்ட என்னாதன் வன்மையைப் பாடிப்பற எம்பிரான் வன்மையைப் பாடிப்பற என் வில் வலி கண்டு போ என்று எதிர் வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன் வில் வலித்து முதுவெண் உயிருண்டான் தன் வில்லின் வன்மையைப் பாடிப்பற தாசரதி தன்மையைப் பாடிப்பற உருப்பினினங்கையைச் சேர் ஏற்றிக் கொண்டு விருப்புத்தங்கே விரந்ததிர் வந்து செருக்குத்தான் வீரம் சிதைய தலையைச் சிரத்திட்டான் வன்மையைப் பாடிப்பற தேவகி சிங்கத்தைப் பாடிப்பற மாற்றுத்தாய் சென்று மனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ ஊற்றுத்தாய் சொல்ல கொடியவனம் போன கீற்றவிழாதாரைப் பாடிப்பற சீதை மணாளனைப் பாடிப்பற பஞ்சவர் தூதனாய் பாரதங்கை செய்து நெஞ்சுமிழ் நாகங்கிடந்த நற்பொய்கவுக்கு அஞ்சப் பணத்தின் மேல் பாய்ந்திட்டருள் செய்த அஞ்சனவண்ணனைப் பாடிப்பற அசோதரன் சிங்கத்தைப் பாடிப்பற முடியொன்றி மூ உலகங்களுமாண்டு உன்னடியேர் கருளென்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானைப் பாடிப்பற அயோத்தியர் கோமானைப் பாடிப்பற காளியன் பொய்கை கலங்கப் பாய்ந்திட்டு அவன் நீழ்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனைப் பாடிப்பற தார்க்கிளம் தம்பிக்கு அரசீந்து தண்டகம் நூற்றவள் சொல் கொண்டு போகி நுடங்கிடை சூர்பனகாவை செவியொடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானைப் பாடிப்பற அயோத்திக்கு அரசனைப் பாடிப்பற மாயச் சகட முதைத்து மறுதிருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து அணிவேயின் குடலூரி வித்தகனாய் நின்ற ஆயர்களை திரை பாடிப்பற அரிரமைத்தானைப் பாடிப்பற காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்மடி உண்பதோடொன்றையும் நேரா அவன் தம்பிக்கே நீள் அரசீந்த பாடிப்பற அயோத்தியர் வேந்தனைப் பாடிப்பற நந்தன் மதலையை காகுத்தனவின்று உந்தி பறந்த ஒடியிழையார்கள் சொல் செந்தமிழ் தென்புதுவ விட்டு சித்தன் சொல் செந்தமிழ் தென்புதுவ விட்டு சித்தன் சொல் ஐந்தினோடைந்தும் வல்லார்க்கு அல்லலில்லையே என்னாதன் என்வில் உருப்பிடி மாத்தி పంచవర ముడికాళియన్ తార్మాయ కార తన్నరి. ఈ 10 పాసురాలు మనకు చక్కటి గుణగణాన్ని స్వామివారి యొక్క గుణగణాన్ని తెలియజేస్తాయి.
இந்த 10 பாசுரங்களும் நமக்கு நன்றாக எம்பெருமானுடைய குணங்களை தெரிவிக்கின்றது. இதுக்கு நாம் சொன்ன போல முதல்ல அந்த என்னாதன் தேவிக்கு அந்நின்ப பூயாதாள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் பாசுரத்துல என் நாத வண்ணாத புள்ளால் வலிய பறித்திட்ட என் நாதன் வன்மையை பாடிப்பர் எம்பிரான் நன்மையை பாடிப்பர் அப்படின்னு சொல்லி இது கண்ணபிரானை குறிக்கின்றது. இரண்டாவது தாசரதி தன்மையை அப்படின்னு சொல்லி ராமாவதாரம். மூன்றாவது தேவகி சிங்கத்தை இது கிருஷ்ணாவதாரம். நாலாவது சீதமநாடன் அப்படின்னு சொல்லி பிரானை. ஐந்தாவது அசோரிதன் சிங்கத்தை பாடிப்பெற கண்ணபிரான் விஷயமாக. ஆறாவது அயோத்தியர் கோமானை பாடிப்பெற என்பதாக அந்த ராமச்சந்திரன் விஷயமாக. 7ஆம் பாசுரம் நீழ்மொழி 5லும் நின்று நடம் செய்து காடிய நர்த்தனம். தோல்வலி தூமணி வண்ணன் அப்படி கண்ணபிரானுக்கு பேரு. அது கிருஷ்ணாவதாரத்தை குறிக்கின்றது. 8ஆவது பாசுரம் அயோத்திக்கு அரசனை பாடிப்பெற அப்படின்னு சொல்லி ராமபிரானை சொல்றது. 9ஆவது பாசுரம் ஆனிரமைத்தானை பாடிப்பெற என்பதாக கண்ணன் விஷயம். 10ஆவது பாசுரம் அயோத்தியர் வேந்தனை பாடிப்பெற என்பதாக ராமபிரானை குறிக்கின்ற பாசுரம். ఫలశ్రుతి ఇవ్వారాగా మనం ఇక్కడ మొట్టమొదటిగా చూస్తే కృష్ణావతారాన్ని రామావతారాన్ని ఎటువంటి అనుభవాన్ని పెరియాళ్వారు పొందుతున్నారు అని మొదటి పాసురంలో ఎన్నాదం వన్మయి పాడి వన్నాద పుళ్ళాలు వలియ పరితిట్ట ఎన్నాదన్ కృష్ణుని విషయంగా, రెండవ పాసురం రాముని విషయంగా, మూడవ పాసురం దేవకి సింగమని కృష్ణుని విషయంగా, 4వ పాసురం రామచంద్రుని విషయంగా, 5వ పాసురం కృష్ణుడి విషయంగా, 6వ పాసురం రామచంద్ర వైభవంగా, 7వ పాసురం కాళీపోయి అన్న రీతిగా కృష్ణావతారం, 8వ పాసురం అయోధ్యకు అరసనై అని రాముణ్ణి, 9వ పాసురం ఆంజనేయమైతానని చెప్పి మనం కృష్ణుణ్ణి, 10వ పాసురం అయోధ్యర్ వేందనై పాడిపర. ఈ ప్రకారంగా మనకు ఈ 10 పాసురాలు ఎవరైతే పాసురాలు అనుసంధానం చేస్తారో వాళ్లకు கோதம்மை అని చెప్పింది. கோதபிராட்டி என்ன சொன்னா, புள்ளின் வாய் கிண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானே கீர்த்திமை பாடி. முதல் வாக்கியத்துல பக்காசுர வதையை சொல்லி கண்ணனை சொல்றா. 2வது பாசுரத்துல 2வது லைன்ல கிள்ளி கடைந்தானே கீர்த்திமை பாடி போய் ராமேஸ்வரன் கொன்ற அந்த ராமபிரானுடைய వైభవத்தை சொல்லுகிறார்கள். இதுవల్ల ఆళ్వార్ భగవంతుని యందు ఉన్నటువంటి అమిత భక్తితో వాళ్ళు ఈ ప్రకారంగా తమకు తెలియకుండానే అప్రయత్నంగానే వాళ్ళు ఈ గ్రంథాలంతా కూడా చేస్తున్నారు. మనం కూడా நாம் எல்லாருமே இந்த 10 பாசுரங்கள் நன்னா கற்றுக்கொண்டு அடுத்த క్లాసులు நாம் பார்க்கலாம். మనం అందరం కూడా ఈ పాసురాలు నేర్చుకొని తర్వాత మనం వచ్చే క్లాసులో మిగతా అర్థాలంతా కూడా మనం చూసుకుంటాం. స్వస్తి.